உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த வாரம் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷனை நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸுக்கும் இன்னைக்கு என்ன அகஸ்திய சொல்லார் பார்க்கலாம். சார், நீங்கள் கடந்த வீடியோக்களில் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சார். உதாரணமாக 2 நடிகர்கள் ஒன்று சேரும்போது பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதுபோல் இந்த தக் லைஃப் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழாவுக்கு சிவராஜ்குமார் வந்தார். கமல் பேசும்போது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததாக ஒரு கருத்தை தெரிவித்ததால் இன்னைக்கு கன்னட மாநிலமே கொதித்து போயிருக்கு. அவருடைய படமும் அங்கே வெளியிட முடியாதுன்னு சொன்னதால் பெரிய பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் கோர்ட்டு வழக்கை தள்ளி வச்சிருச்சு. இவரும் கேரளா இது கர்நாடகாவில் படத்தை இப்போ நான் வெளியிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு கமலஹாசனும் பிடிவாதமாக சொல்லிட்டாரு. மன்னிப்பு கேட்காததால் அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் பெரிய லெவலில் உயரும், ஒரு பெரிய தமிழுக்காக இவ்வளோ தூரம் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கன்னடத்தில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு சார், நீங்கள் சொன்ன மாதிரி. அதே போல் இன்றைக்கு உக்ரைன் ரஷ்ய போர் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு சார். அங்கே ஒரு பாலம் இடிந்து விழறத பார்க்க போறீங்கன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. உக்ரைன் ரஷ்யாவினுடைய ஒரு பாலத்தை வெடி வைத்து தகர்த்ததை வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு பாலம் இடிந்து விழுந்து ஒரு ரயில் போகிறது நின்று போச்சு. நீங்களே அதை பார்த்துருப்பீங்க, வீடியோவிலையும் பார்த்தா. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். இதோட தாக்கம் இது வரைக்கும் பார்க்காத வெயில இப்போ ஒரு 4-5 டிகிரி ஏறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இவங்களுக்கு மழை, அங்கங்க மழைகள் பெய்யும். தென் மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்ன நார்த்ல மிகப்பெரிய மழை பெய்ஞ்சிருச்சு ரொம்ப அதிக அளவுல. அது இல்லாம இன்னொரு மாநிலத்திலையும் இந்த மழை பெரிய வெள்ளத்தை உற்பத்தி பண்ணும். ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை வரலாம். ஆனா 11, 13 கண்டிப்பா மழை இருக்கு. ஒளி ரூபத்தோட வழியில இருக்கக்கூடிய ஒரு இது போல ஒரு புது வழியான மருந்து ஒரு சிகிச்சை ஏற்பட போகுது. லேசர் எப்படி பண்றாங்களோ லேசர்லயே இன்னொன்னு கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு வழி இப்போ வரப்போகுது. அந்த அட்வான்ஸ் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். லண்டன், யூரோப், அமெரிக்கா, 3 கண்ட்ரியில மிகப்பெரிய கிரைசிஸ் வரப்போகுது. பணம் பிரச்சனைகள், அவங்களுக்கு சில திண்டாட்டங்கள், சில இந்த கோல்டோட அதிகமான அளவு ஏறதுனால சில திண்டாட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா இதை தாக்குப்பிடிக்க எக்கனாமிக்ல இருந்து பல விதமான திட்டங்கள் எடுத்துட்டு புது வழியான தொழில்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட போகுது. ஒரு பெண் இல்லைன்னா ஒரு மருத்துவர் உலகத்துல மருத்துவ சாதனையை படைச்சிருவாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய சாதனை இந்த உலகத்துல நடக்க போகுது. பெண்களுக்கு ஆபரேஷன் இல்லாம ஒரு குழந்தை பிறக்கிறதோ வழியோ அதை ஒரு வழிமுறையை எடுத்துன்னு வருவாங்க. அருமையான ஒரு சில வழிமுறைகள் நமக்கு அமைய போகுது. புது ட்ரோன்கள் உருவாகும். இந்த ட்ரோன்கள் மூலியமா ஆட்கள் பறந்து போய் சில இடத்துல தாக்குதல் நடக்கிறதே பார்க்க போறோம்.
இது வரைக்கும் ஆள் இல்லாத ட்ரோன் பார்த்தா இப்போ ஆள் போகக்கூடிய ட்ரோனே உள்ள வரப்போகுது. சீனா கடும் எச்சரிக்கையாகவும் அந்த நாட்டோட மீது ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட போது. சீனாவோட இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை ஏற்படும். தொற்று வந்து அதிகமாயிட்டு இருக்கு, மக்கள் கவனமா இருக்கணும். அது இல்லாம சில இடத்துல சில ஏரியால அதிகமாயிடும். ஸோ மக்கள் வந்து கவனமா இருந்து செயல் பண்றதுதான் நல்லது. அதாவது வெள்ளையன் கண்ட்ரியிலும் சில இடத்துல வந்து அதிகமான அந்த தொற்று உருவாகுது. எல்லாமே கேரளா, கர்நாடகா, டெல்லி இல்லை போன்ற இந்த மும்பை சில சார்ந்த இடத்துல மிகப்பெரிய வந்து வழிகள் பிரச்சனையாக இருக்கு. இந்த தொற்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மக்கள் அதிகமாகறதுனால இறப்பு இல்லை, ஆனால் மருந்துகள் இருக்கு. ஆனால் தொற்றோட வியாதி வந்து கொஞ்சம் வேற விதமாக இருக்கு. ஸோ அதனால மூளைக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லதுக்கு நம்மளோட ப்ரீத்திங், ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஆட்டோமேட்டிக்காக சுகாதார வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள்ல பயணிகள் இல்லைன்னா ஒரு குழப்பம் ஏற்பட போது விமானங்கள் நின்று பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இல்லைன்னா சவுதி அந்த ஏரியால ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்கலாம். ஆயிலோட பிரைஸ் 2 மடங்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. டாலரோட மதிப்பு வந்து கொஞ்சம் தடுமாற போகுது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். தங்க விலை இன்னும் உச்ச நிலைமைக்கு போகும். ஒரு இடத்துல கொஞ்சம் குறைஞ்சு திரும்ப ஏறதுதான் வாய்ப்பு. ஆனா திரும்ப ரொம்ப லோயர் லெவல் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இனிமேட்டு ஒரு சர்டன் லெவல்ல மெயின்டைன் ஆக போகுது. அது ஆகி அதுல இருந்து எதனா வார் வந்தா இன்னும் ஏறுமே தவிர ஒரு சர்டன் லெவல் வேற விதமான மெயின்டெனன்ஸ் வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. ஷேர் 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. எதை பண்ணுமோ அதை கரெக்டான வழியில பண்ணாதான் நல்லது. அமெரிக்கான மிகப்பெரிய பலமான தொழிற்சாலை, மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி ஒரு குழப்பம் இருப்போது. அவன் வேற இடத்துக்கு கூட மாறலாம். ஏதோ ஒரு சடனா அவன் அந்த வரியினால பிரச்சனையாக போறான். அங்க மக்கள் வந்து பிரச்சனை ஆவாங்க. 2 இடத்துல பூகம்பம் வர்றத பார்க்க போறோம். அமெரிக்கா வளாகத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. வெடிக்கிறதுக்கோ இல்லை ஷூட் பண்றதுக்கோ ஆர்டர் இருக்காங்க. டெல்லியில ஒரு ஷேக் வரும், எர்த்குவைக் போல. அது போய் முக்கியமான முஸ்லீம் கண்ட்ரிக்குள்ள போயிட்டு அதுலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு போயிடும். அங்கே மக்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவாங்க. அங்கே சில குழப்பங்கள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம்.
இந்த மழையினால 2 மாநிலத்தை பேரிடர் தேவைப்படும். அதுக்கான வழிகளும் ஏற்பாடுகள் நடக்கும். நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அங்க ஒரு முக்கியமான காடு ஒன்று ஃபயர் ஆகுது. இன்னும் 2 நாள்ல இந்த வழக்குகள் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த முக்கிய நடிகர் அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கிறத பார்க்க போறோம். எல்லையோட பாதுகாப்பு வேணும். திரும்ப எல்லையோட பாதுகாப்பு இருக்கிறது நல்லது. அஞ்சாம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள திரும்பி உக்ரைனோட மோதல் இருக்கு. ஒரு பெரிய மோதல் ஏற்படுப்பது வந்து திரும்பியும் அதுக்கான வழிமுறைகள் கேட்கலாம். அப்படி வரலன்னா இந்த போர் வந்து இதுவாயிடும். இல்லைன்னா அவங்க சமாதானம் போறதுக்கான வழிகள் பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த போர் பெருசாயிடும். நாட்டோட எல்லையில வந்து எதிர்பார்க்காத ஒரு பிளாஸ்ட் ஆயிடும். அது எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரியே நடக்கும். அந்த கண்ட்ரிக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். சென்னையோட கடலோர பகுதியில் வந்து 16ஆம் தேதியிலிருந்து 21 வரைக்கும் அலைகள் அதிகமா இருக்கும். ஸோ வெப்பநிலையினாலையும் இல்லைன்னா காத்து மண்டலத்தினாலையும் வெகுவரியா காத்தா இருக்கலாம். அப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. அதை பத்தி நான் அடுத்த வாரம் சொல்றேன். சார், இப்போ இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பயம் இல்லைன்னு வந்து சுகாதாரத்துறையும் சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த நோய் இந்தியாவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதால மக்களை வந்து ஏதாவது பாதிக்குமா? லாக்டவுன் மாதிரி ஏதாவது வருமா? லாக்டவுன் வருமா? இனிமேல் லாக்டவுன் எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தை மட்டும் அதிகமாகிடும். ஸோ அவங்க கொஞ்சம் அங்கே 1-2 ஆளுங்க பிரச்சனையாகலாம், உடலுக்கு பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சில ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள்னால குணமாயிட்டதுனால இந்த உலக மக்கள் டிராவல் பண்ணவங்க கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வேற வேரியண்டா மாறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்றது நல்லது. சார், இப்போ வந்து இந்த தங்கத்துடைய விலை வந்து சவரன் லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ரியல் எஸ்டேட்டும் வந்து ஏகப்பட்ட ரூபா ஏறிட்டு இருக்கு. இப்போ மக்கள் வந்து முதலீடு எப்படி பண்றது? ஏன்னா தங்கத்துக்கு வந்து கடை வாங்குறதுக்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டு அதை திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் வந்து குழப்பமா இருக்காங்க. ஏன்னா தங்கம் வாங்கினா நாளைக்கு அவசரத்துக்கு அடகு வைக்கலாமா என்ன அப்படிங்கிறது பிரச்சனை ஆகிடுமோ இன்னொன்று பயப்படுறாங்க. ரியல் எஸ்டேட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ மக்கள் எதுல முதலீடு பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. எதுல சார் முதலீடு பண்ணலாம்? இடத்துல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. தங்கம் வேணா வெள்ளியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் 2 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு 1 கிலோ. ஸோ இப்போ 1, 20, 1, 10, 1, 12 வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஏறும்ன்றத சொல்லுவாங்க. சார், இப்போ இந்த அரசியல் தேர்தல் நம்ம 2026 வர்றதுக்கு முன்னாடியே இப்போவே வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. இருந்தாலும் இப்போவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி எரியுது, படு சூடாகிட்டே இருக்கு. இது எப்படி இருக்கோ, இது வந்து இந்த தேர்தல் வந்து என்ன நிலைமைக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். 3 பிரிவுகளா நிற்பாங்க. ஓட்டுகள் பிரியும். ஓட்டுகள் நிறைய பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட முழு விளக்கத்தையும் நான் ஒரு தனி எபிசோடா கொடுக்குறேன். சார், அப்ப அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஜனாதிபதி அதிபர் ஆன பிறகு பல மாற்றங்களை, பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுல இப்போ சமீபத்தில் வந்து விசாவுக்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்ததால நம்முடைய இந்தியர்கள், அங்கே வேலை பார்க்குற இந்தியர்களும், அங்கே படிக்க போகிற இந்தியர்களும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஏதாவது விசா அங்கே வந்து சிட்டிசன் ஆனவங்கள கூட வந்து இவர் திருப்பி அனுப்பிச்சிருவாரோ என்னவோ, வேலையில் இருக்கிறவங்கள திருப்பி அனுப்பிச்சிருவாருன்னு பயப்படுறாங்க. அது எப்படி ஆகும் சார்? லிமிட் அங்கே இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ புது வழியா பிறக்குது. இந்த புது வழியா போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். ரொம்ப நல்லது சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறைகளுக்கும் இன்னும் நிறைய கதை சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.